நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவ பறிகொடுத்து இப்போ பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க. டாக்டர் எப்படியாச்சும் என் பொண்ண காப்பாத்துங்க, வெண்பாவ காப்பாத்துங்க அப்படின்ற மாரி சொல்லி, இது எல்லாத்தையுமே நம்ம விஜய் ஆரம்பத்திலேயே யோசிச்சிருக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுல இந்த நம்ம விஜய் இருந்துட்டு, அவங்க அக்கா சொல்றது தான் வேத வாக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வெண்பாவோட உயிரிய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்க துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கோவப்பட போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ரஞ்சிதாவையும், ராஜேஸ்வரியையும் சும்மாவே விட மாட்டாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நடக்கிற பிரச்சனையில வெண்பா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருந்தாங்க. இந்த மாரி இருக்க சமயத்துல இப்படிலாம் நடந்தது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியத்த ஏற்படுத்துது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, அவங்க அக்கா சொல்றது தான் நடக்கணும் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, ரஞ்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடணும். ரஞ்சிதா தான் வீட்ல பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி ஒரு நிலைமை ஏற்படுது. ஒரு பக்கம் மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா கிட்ட நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படி நெருங்குனா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம் அப்படின்ற மாரி வந்து மிரட்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, சரி என்ன பண்றது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஆப்ஷன் கிடையாது. வெண்பாவுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா ரொம்பவே மனசொடைஞ்சு போய், அவங்க ஒரு மனநிலைமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. அப்படி இருக்கும்போது, அதாவது ஸ்கூல் விட்ட உடனே ஸ்கூல்ல இருந்து வெளிய வந்து வெயிட் பண்ணாம இந்த ரஞ்சிதா வரதுக்கு லேட் ஆயிட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரோடு பக்கம் நடந்து வர ஆரம்பிச்சுறாங்க. அப்படி நடந்து வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு ஆட்டோ கார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ இடிச்சு, நம்ம வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலமா காயம் பட்டுருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்த்து, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸ் கண்டிஷனா மாற ஆரம்பிச்சுருது. வெண்பாவ காப்பாத்துறதே கஷ்டம் அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது தான், நம்ம விஜய் இருந்துட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போவாச்சும் நம்ம விஜய்க்கு புரியணும். மல்லி இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம வெண்பாவ கொலை பண்ண பார்த்தது உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.